வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி, தொன்முக்கி வருஷம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி. இன்றோடு ஆவணி மாதம் முடிவடைகிறது. நாளையிலேருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பம். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. காலையிலே சிறிது நேரம் சதய நட்சத்திரம் இருக்கிறது. 8:20க்கு பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பித்து நாள் முழுவதும் பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய தினம் இருக்கிறது. திதி பௌர்ணமி, முழு நிலவு நாள் நுழுமதி. இந்த மாதத்திற்கான பௌர்ணமி இன்றைய தினம். யோகம் சித்த யோகம். கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி விரதம், பௌர்ணமி கிரிவலம். வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருவது ஒரு சிறப்பு. வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி வந்தால் அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். சென்னை வாசிகளெல்லாம் சென்னையின் வடபகுதியிலே இருக்கக்கூடிய, வடமேற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய 3 கோவில்களுக்கு இன்றைய தினம் சென்று அம்பிகையை தரிசனம் செய்வார்கள். மீஞ்சூர் அருகிலே இருக்கின்ற திருவுடையம்மனை காலை வேளையிலும், திருவொற்றியூர் வடிவுடையம்மனை நண்பகல் நேரத்திலும், உச்சிக்காலத்தில் திருவொற்றியூர் வடிவுடையம்மனையும், மாலை நேரத்திலே திருமுல்லை வாயில் கொடியிடை அம்மனையும் தரிசனம் செய்வது வழக்கம். எப்பெல்லாம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை சேர்ந்து வருதோ அப்பெல்லாம் இந்த 3 அம்மன்கள் தரிசனம் செய்வது மிக சிறப்பு வாய்ந்தது. சென்னையிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கும். ஒரே நாளிலே இந்த 3 அம்மனையும் தரிசனம் செய்வார்கள். வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரப்பெல்லாம் இந்த மாதிரி செய்கிறது வழக்கம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கிறது. அம்மன் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். இன்று அம்மன் தரிசனம் செய்ய வேண்டும். அம்மன் தரிசனம் படித்தா மட்டும் போராது, அம்மன் தரிசனம் செய்ய வேண்டும். இன்றைய தினத்திற்கான மற்ற சிறப்புகள் என்ன அப்படின்னாக்க, இன்று சுப முகூர்த்த நாள். அதிகாலை முகூர்த்தம் 5லேருந்து 6 முடிஞ்சிருது. காலையில் ஏர்லி மார்னிங் 5 to 6 முகூர்த்தம் முடிஞ்சிருது. இன்றைக்கி விட்டால் அதுக்கு அடுத்த முகூர்த்தம் இன்னும் 48 நாள் கழிச்சு தான் வருது. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தான் அடுத்த முகூர்த்தம். செப்டம்பர் 16க்கு அடுத்த முகூர்த்தம் நவம்பர் 4. இடையிலே 48 நாட்கள், ஒரு மண்டலத்துக்கு முகூர்த்த தேதி கிடையாது. ஏன்னா புரட்டாசி மாதத்திலே திருமணம் செய்யும் வழக்கம் இல்லை. ஐப்பசியிலே முதல் முகூர்த்தம் 19ஆம் தேதி தான் வருது. அதனால் நவம்பர் 4 அடுத்த முகூர்த்த நாள். இடையிலே 48 நாட்களுக்கு திருமண முகூர்த்த நாட்கள் இல்லை. ஆனால் திருமணத்திற்கு புடவை வாங்குவது, திருமங்கல்யம் வாங்குவது, தாலி வாங்குவது, நகைகள் வாங்குவது போன்ற எல்லாம் மாலை அமாவாசை ஆன பிறகு வளர்பிறையிலே நவராத்திரி நேரத்திலே வாங்கலாம். நவராத்திரி 10 நாட்களும் மிக அற்புதமான நாட்கள். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது நவராத்திரி தசரா. அந்த டைமில் நகை வாங்கிறது, திருமங்கல்யம், கூரப்புடவை அதெல்லாம் வாங்கலாம். இன்னைக்கு விட்டால் அடுத்த முகூர்த்தம் நவம்பர் 4 தான். இன்றைய தினம் ஒரு மிகச்சிறப்பான வழிபாட்டுக்குரிய நாள். நாள் முழுவதும் பௌர்ணமி இருக்கிறது. கிரிவலம் செய்பவர்கள் இன்றைய தினம் கிரிவலம் செய்ய வேண்டும். இப்போ நிறைய கோவில்களிலே கிரிவலம் செய்யும் வழக்கம் ஆரம்பமாகிவிட்டது. எங்கெல்லாம் மலை மீது திருக்கோவில் அமைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் அடியார்கள் அந்த மலையை சுற்றி கிரிவலம் செய்கிறார்கள். திருக்கழுகுன்றத்திலே கிரிவலம் நடக்கிறது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.